ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்தில் ஆராதிப்பதற்கு காலையில் எழும்பி ஆயத்தப்பட்டு வந்தவர்கள்? ஆமென், ஹல்லேலூயா. ரோட்டே எல்லாம் மூடி இருந்தது, ஆனாலும் கர்த்தர் எங்களை பலப்படுத்தி ஆண்டவர் எங்களை கொண்டு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் தேவ பிள்ளைகள் ஆண்டவரை ஆராதிப்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் தூங்கி கொண்டிருக்கிறாங்க, நிறைய பேர் எழும்ப முடியாமல் இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் எங்களை எங்கள் சூழ்நிலையில் இருந்து கர்த்தர் எங்களை எழுப்பி பலப்படுத்தி அவருடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிலைத்து நிற்கும்படிக்கு ஆண்டவர் ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கடைசி காலம் நாங்கள் தேவ பிள்ளைகளாய் தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் ஆயத்தப்பட்டு காத்திருக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக ஆயத்தப்பட்டு இந்த பூமியிலே வந்தார். ஆமென். தேவ வார்த்தைக்காக நான் ஜெபம் செய்த பொழுது ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, இந்த கடைசி காலத்திலே, இந்த கடைசி காலங்களுக்குள்ளே நிற்கிற நானும் நீங்களும் எங்களுக்கு தேவையான ஒன்று என்னவென்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவருடைய சமூகத்திலே வார்த்தைக்காக எப்பொழுது ஜெபம் பண்ணின பொழுது ஆண்டவர் கொடுத்த ஒரு காரியம், புத்தி உள்ளவர்களாய் ஆயத்தப்படுங்கள். ஆமென். புத்தி உள்ளவர்களாக ஆயத்தப்படுங்கள். இந்த சபைக்காய் கேட்ட பொழுது என் ஆவியானவர் கொடுத்த வார்த்தை, புத்தி உள்ளவர்களாக ஆயத்தப்படுங்கள். ஆமென். அன்பு தேவ ஜனமே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சபையாரே, தேவ ராஜ்யம் மிக சமீபமாயிருக்கிறது. ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாயிருக்கிறது. இந்த நிமிஷமா, அடுத்த நிமிஷமா, இன்றைக்கா, நாளைக்கா, நாளை மறுநாளா, இந்த வருஷமா, அடுத்த வருஷமா எனக்கு தெரியாது. ஆனால் சபைகள், தேவனுடைய பிள்ளைகள் புத்தி உள்ளவர்களால் ஆயத்தப்படுவதை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு உதாரணமாய் கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் முதல் வசனம் தொடங்கி சில வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டில் 38வது பக்கம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட வேண்டிய காலத்தை குறித்து ஆண்டவர் 10 கன்னிகைகளுடைய உவமையிலிருந்து ஆண்டவர் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல வாசிங்க. அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். என்னையோ கூட கொண்டு போகவில்லை. போதும். இந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி, தேவனுடைய ராஜ்யத்துக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த உவமையை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதாவது ஒரு மணவாளனுடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு போகிற 10 பெண்களை குறித்து இந்த இடத்துல உவமையாய் சொல்லுகிறார். அந்த 10 பேரில்
5 பேர் எப்படிப்பட்டவங்க? புத்தி உள்ளவர்களாய் இருந்தார்களாம். இன்னும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களாக இருந்தார்களாம். ஆனா இந்த 10 பேரும் ஒரு மணவாளனுடைய வருகைக்காக ஆயத்தப்பட்டு ஒரு நடு நிசையிலே நடுராத்திரியிலே போகிறார்களாம். அப்பொழுது 10 பெண்களும் தீவட்டிகளை கொண்டு போகிறார்கள். இந்த காலத்துல எண்ணெய் விளக்குன்னு சொல்லுவாங்க, லாபம்னு சொல்லுவாங்க. காலத்துல கரண்ட் இல்லாததுனால அவர்கள் இரவு வேலைகளிலே இல்லை வெளியில போகிற நேரங்களிலே, காவலுக்கு போற நேரங்களே, ஒருவரை சந்திக்க போற நேரங்களே கைகளில் தீப்பந்தங்களை இல்லை தீப்பட்டிகளை லாம்புகளை கொண்டு போவார்கள். அந்த லாம்புக்கு என்ன தேவை? சில நேரம் காற்றுல அணைந்து போயிட்டா கொளுத்துவதற்கு நெருப்பு தேவை. மறுபடியும் அது அணைந்து போகாம எரிந்து கொண்டிருப்பதற்கு எண்ணெய் தேவையா இருந்தது. அதுல 5 பேர் என்ன செய்கிறார்கள் சொன்னா, அவர்கள் புறப்படும் பொழுதே தங்களுக்கு தேவையான சகலவற்றையும் ஆயத்தப்படுத்தி எண்ணெயை அதிகமாக கொண்டு போறாங்க. இந்த 5 பேரோடு இன்னொரு 5 பேர் என்ன செய்கிறார்கள் சொன்னால், தாங்களும் அதே தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு தாங்களும் அதே பிரகாரமாய் புறப்பட்டார்கள். ஆனாலும் கூட இதை அடுத்ததாக என்ன நடக்க போகிறது என்பதை அவர்கள் யோசிக்காம தங்களுக்கு இவ்வளவு போதும் அப்படி என்ற எண்ணத்துல அவர்கள் புத்தி இல்லாதவர்களாக போனார்கள். இடையில போகும் பொழுது 5 தீவட்டிகள் அணைந்து போக ஆரம்பிக்கிறது. வாசிங்கள். புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட மணவாளன் வர தாமதித்த போது, அன்பு தேவ ஜனமே, அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டாங்களாம். என்ன சூழ்நிலைக்காக தெரியல, என்ன பிரச்சனை தெரியல. ஆனா மணவாளன் வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. அதனால இவங்க 10 பேரும் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டாங்க. திடீர்னு மணவாளன் எழுப்பி அடுத்த வசனத்தை வாசிங்க. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்தாங்க. தங்கள் தீவட்டிகளை ஒரு பக்கம் ஆயத்தப்படுத்துறாங்க. புத்தி இல்லாதவர்கள் கவனித்துக் கொள்ளுங்க. புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில எங்களுக்கு கொஞ்சம் தாங்க, எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறது. புத்தி உள்ளவர்கள் பிரதி உத்தரமாக, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். அப்பொழுது ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. அன்பு தேவ ஜனமே, கவனித்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு புத்தி உள்ளவர்களாய் மணவாளனுடைய வருகைக்கு ஆயத்தப்பட்ட 10 கன்னிகைகளிலே 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்களாய் ஆயத்தப்பட்டு மணவாளன் வரும் பொழுது மணவாளனுடைய வருகையிலே எப்படி அவர்கள் மணவாளனோடு புறப்பட்டு போனார்களோ, அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய மணவாளன் இன்றைக்கும் அவர் வருவதற்கு சில தாமதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? இன்றைக்கு சில கன்னிகைகளை போல புத்தி இல்லாத சிலர் இன்றைக்கும் ஆயத்தப்பட முடியாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கு தேவ ஜனமே, அன்பு தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆயத்தப்படுங்கள், புத்தி உள்ளவர்களாய் ஆயத்தப்படுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பரலோக ராஜ்யமும் இப்படிதான் இருக்கிறது. இன்னைக்கு மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மணவாளனாய் இருக்கிறார். மணவாட்டியான திருச்சபையானது
இன்றைக்கு இந்த காலத்திலே ஆயத்தப்பட வேண்டியதா இருக்கிறது. ஏனென்று சொன்னால் மணவாளனுடைய வருகையிலே மணவாட்டியாக திருச்சபை தேவனோடு பிரவேசிக்க வேண்டியதா இருக்கிறபடினால இன்னைக்கு சபைகள், தேவ ஜனங்கள், தேவ பிள்ளைகள் ஆயத்தப்பட வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் ஆயத்தப்பட வேண்டியது எப்படி என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிற நீங்கள் புத்தி உள்ளவர்களாய் தேவ ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10 கன்னிகைகளும் ஒரே விதமா தான் புறப்பட்டாங்க. 10 கன்னிகைகளும் கைகளில் தீப்பெட்டிகள் வைத்திருந்தார்கள். 10 கன்னிகைகளும் மணவாளனுடைய வருகைக்கு தான் ஆயத்தப்பட்டார்கள். அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள மணவாளன் வருவதற்கு தாமதிக்கப்பட்டதுனால அவர்கள் அசந்து தூங்கி விட்டாங்க. அன்பு தேவ ஜனமே, அங்கே தூங்கி எழும்பி திடீர்னு எழும்புகிற பொழுது இதோ மணவாளன் வருகிறார் என்று சத்தம் கேட்ட பொழுது அங்கே தீவட்டிகளுக்கு எண்ணெய் அதிகமாய் கொண்டு போனவர்கள் எண்ணெய்களை ஊற்றி அந்த தீவட்டி அணைந்து போகாதபடிக்கு மணவாளனுக்கு அந்த வெளிச்சத்தை காண்பித்து மணவாளனிடத்துல போய்விட்டார்கள். அந்த அடுத்த 5 பேர் புத்தி இல்லாதவர்களாய் ஆயத்தப்பட்டதுனால, அவர்கள் ஆயத்தப்பட்டாங்க உண்மைதான், ஆனா புத்தி இல்லாதவர்களாக இருந்ததுனால அவர்களுக்கு எண்ணெய்களை கொண்டு போகவில்லை. அதனால பக்கத்துல உள்ளவர்கிட்ட வாங்குறாங்க. அப்பையும் அந்த 5 பேர் நல்ல புத்தியாய் செயல்பட்டார்கள். எப்படி தெரியுமா? எங்களுக்கு இருக்கிறது என்னது? எங்களுக்கு இருக்கிறது, எங்களுக்கு போதும், எங்களுக்கே காணாமல் இருக்குதோ, நீங்க போய் விற்கிறவர்கள் என்ன செய்யுங்க, வாங்கி கொள்ளுங்க. சில நேரம் அவர்கள் கொடுத்திருந்தா கூட அவர்களும் அந்த மணவாளத்துல போயிருக்க முடியாது. இன்றைக்கும் சபைகள் ஆயத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் 2025ஆம் ஆண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தர் எங்களுக்காக வந்தார். இன்றைக்கும் பல வருஷங்கள் நீங்க காதுல கேட்டுக்கொண்டிருப்பீங்க. வேதத்துல கூட வேதம் பல நூற்றாண்டுகள் முன்னதாக எழுதப்பட்டது. அப்போயிலிருந்து இப்ப வரைக்கும் இதோ வருகிறார், இதோ வருகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன் சத்தம் பல தடவை காதுல கேட்டதுனால, அந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப கேட்கறதுனால இன்னைக்கு நிறைய பேர் அவர் வாராரு வாராரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லி ஆயத்தம் இல்லாத நிறைய பேர் தூங்கி விட்டாங்க. நிறைய பேர் விழிப்புள்ளாம இன்னைக்கு படுத்து தூங்கி கொண்டிருக்கிறாங்க. நிறைய சபைகள் இன்னைக்கு தூங்கி கொண்டிருக்கிறது. நிறைய ஊழியக்காரர்கள் இன்னைக்கு தூங்கி கொண்டிருக்கிறார்கள். நிறைய ஆத்துமாக்கள் இன்னைக்கு தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அன்பு தேவ ஜனமே, தேவன் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சத்தம் கேட்கிற பொழுது எவன் ஒருவன் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆயத்தம் உள்ளவனாய் விழித்திருந்து புத்தி உள்ள மனிதனாய் இந்த காலத்திலே ஆயத்தப்பட்டு ஆண்டவருக்காய் காத்திருக்கிறானோ அவன் மாத்திரமே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ கொஞ்ச கால ஊழியம் செய்துட்டோம், ஏதோ கொஞ்ச கால சபையை நடத்திட்டோம், ஏதோ கொஞ்ச கால ஆத்துமாக்கள் ஒரு 10 ஆத்துமாக்களை சேர்த்துட்டோம், இது போதும் அப்படின்னு சொல்லி புத்தி இல்லாதவர்களாக கதிரையில உட்கார்ந்து சூடாக்கி கொண்டு இருப்பார்களா இருந்தா, அன்பு தேவ ஜனமே, சில நேரம் தூங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்பொழுது மணவாளன் எப்போ வருவார், எத்தனை மணிக்கு வருவார், எக்காலத்துல வருவார் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. அந்த நேரத்துல நீங்கள் ஆயத்தம் இல்லாமல் ஆண்டவருடைய வருகையிலே கைவிடப்பட்ட நிலைமையிலே நீங்கள் கதற வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால அன்பு தேவ ஜனமே, அன்பு சபையே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள பிரவேசிக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார். இன்றிலிருந்து புத்தி உள்ளவர்களால் தேவ சமூகத்தில் ஆயத்தப்படுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருந்து, எப்பொழுதும் விழித்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஆயத்தப்படுங்கள். தேவனுடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஜெபத்தோடு வேத வாசிப்போடு ஆண்டவருடைய சமூகத்தின் பிரசன்னத்தை வாஞ்சித்து, ஆண்டவர் என்னை எதற்காய் உருவாக்கினார், ஆண்டவர் என்ன சித்தத்துக்காய் என்னை இந்த இடத்துல வைத்திருக்கிறார், என்ன சித்தத்துக்காய் கர்த்தர் இந்த பூமியிலே இந்நாள் வரைக்கும் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார்,
ஏசப்பா, உம்முடைய வருகை வரும் வரைக்கும் உமக்காக காத்திருந்து, உமக்காக எப்பொழுது ஆயத்தப்பட்டு, உமக்காக தேவ ராஜ்யத்தின் வேலைகளை செய்து, உம்முடைய வருகையிலே ஒரு ஆயத்தமுள்ள புத்தியுள்ள 5 கன்னிகைகளை போல உம்முடைய சமூகத்தின் வருகையிலே நாங்கள் பிரவேசிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டிய அவசியமாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி காலத்துல கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டாங்க. நான் எந்த நோட் குறிப்பு எடுக்கல. கர்த்தருடைய வார்த்தையை குறித்து இன்னைக்கு சிந்தையில் ஆவியானவர் கொடுக்கிற மாத்திரம் பேச வேண்டும் என்று ஒப்பு கொடுத்துட்டு வந்தேன். எலியா 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிங்க ஒரு தடவை. 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 454வது பக்கம் பழைய ஏற்பாட்டிலே. 30வது வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி என்கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்று பெயர் இருப்பதாக என்று சொல்லி உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் வளர்க்கிற 2 படி விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, விறகுகளை அடுக்கி, ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, இஸ்ரவேல் ஆண்டவர் அந்த இஸ்ரவேலுடைய காலத்திலே தேவனுடைய பலிபீடம் தகர்க்கப்பட்டிருந்தது. எலியா ஒரு நாள் எலியா மாத்திரம் மீந்திருந்து எல்லா தீர்க்கதரிசிகளை பாகால் கொன்று போட்டு விட்டான். அதுல எலியா மாத்திரம் மீந்திருந்தவனாய் அவன் வந்து பாகால் தெய்வமா இஸ்ரவேல் தெய்வமா என்பதை நான் காண்பிக்கிறேன், தேவனுடைய நாமத்தை கொண்டு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆகாபிடத்தில் சவால் விட்டு இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி சொல்றான், எவ்வளவு காலம் நீங்க 2 நினைவுகளால் குந்தி இருப்பீங்க, வாங்க இஸ்ரவேல் தெய்வம் என்பதை காண்பிக்கலாம். பாகால் தெய்வம்னா நீ பாகாலுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அவர்களை கூப்பிடு. பாகால் தெய்வம் என்றா உன் வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கும். நாங்கள் ஒரு பலிபீடத்தை கட்டி எங்கள் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் கூப்பிட போகிறோம். அவர் தெய்வமாயிருந்தால் அவர் பதில் கொடுக்கட்டும், அக்னியினால் பதில் கொடுக்கட்டும். அந்த சவால் விட்டு எலியா செய்த முதல் வேலை தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட ஆரம்பித்தான். அல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கு நிறைய பேருடைய ஆண்டவர் வார்த்தையை பேசுகிற பொழுது, ஆண்டவரே பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலிபீடம் என்று சொன்னால் இக்காலத்தில் நீ சொல்லுகிற ஆயத்தப்படுத்த வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நான் யோசித்த பொழுது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு வெளிப்பாடுதான், இக்காலத்தில் உன் இருதயமாக பலிபீடத்தை நீ ஆயத்தப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜனங்கள் இருதயமாக பலிபீடம். இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயங்கள் தகர்க்கப்பட்டு நிறைய நினைவுகளோடு பல நினைவுகளோடு இன்னைக்கு போட்டி பொறாமை எரிச்சலில் பலதரப்பட்ட நினைவுகளோடு இன்னைக்கு பலதரப்பட்ட காரியங்களுக்காய் ஓடி தேவனுடைய ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றே தெரியாம வாழாம அவருடைய இருதயங்கள் தகர்க்கப்பட்ட நிலையிலே, தேவனுடைய எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலையிலே, இன்னைக்கு ஆயத்தம் இல்லாத நிலையிலே நிறைய கிறிஸ்தவனுடைய இருதயங்கள் தகர்க்கப்பட்ட நிலையிலே இருக்கிறது. அல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, தகர்க்கப்பட்ட உங்களுடைய இருதயமாக பலிபீடத்தை செப்பனிட ஆரம்பியுங்கள். ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்துக்களே ஒரு எழுப்புதலின் அக்கினியை ஊற்றுவார்.
அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தெய்வம் என்று இந்த பூமி காணும், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று தேவன் உங்களை கொண்டு செய்கிற காரியங்கள் மகத்துவம் உள்ளதாயிருக்கும். கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதலின் ஆவியை சபைகளுக்குள்ளே ஆண்டவர் ஊற்ற விரும்புகிறார். அதற்கு நீங்கள் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும். தகர்க்கப்பட்ட இருதயமாகிய உங்கள் பலிபீடத்தில் செப்பனிடும் பொழுது, புத்தி உள்ளவர்களாய் நீங்கள் ஆயத்தப்படும் பொழுது, உங்கள் உள்ளத்திற்குள்ளே எவன் ஒருவர் நான் எழுப்புதலிலே பிரவேசிக்க வேண்டும், எழுப்புதலின் ஊழியத்திலே, எழுப்புதலின் திருச்சபையாய் நான் எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஆயத்தப்படுகிற ஒவ்வொரு சபைக்குள்ளும், ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளும், ஊழிய வாழ்க்கையில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் கர்த்தர் எழுப்புதலின் ஆவியை ஊற்றுவார். நீ எழுப்பி பிரகாசிக்கும்படிக்கு கர்த்தர் இந்த கடைசி காலத்திலே உன்னை கொண்டு பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். தேவனாக சீக்கிரம் நரபலவை அத்துவபலவா ரகத்துவபலவ சகலதரபலவா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீங்கள் புத்தி உள்ளவர்களாக ஆயத்தப்படுங்க. நிறைய பேர் புத்தி இல்லாம இருக்கிறாங்க. அன்பு தேவஜனமே, புத்தி இல்லாதவர்களா இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, அன்பு சகோதரனே, அன்பு தாய், சகோதரனே, சகோதரியே, அன்பு வாலிப பிள்ளைகளே, நீங்க நினைக்கலாம் நாளையத்துக்கு வந்துட்டா போதும், சபைக்கு காணிக்க கொடுத்துட்டா போதும், மாதம் மாதம் ஆண்டவருக்கு என் விளைச்சல்ல நான் பங்கு கொடுக்கிறேன். இல்லை, ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருடைய கரத்துல சகலம் அவர் கரத்துல இருக்கிறது. நீங்க கொடுப்பதில் மயங்கி உங்கள்கிட்ட ஆண்டவர் வரப்போகிறது கிடையாது. நீங்கள் புத்தி உள்ளவர்களாக தேவ ராஜ்யத்துக்குள்ள ஆண்டவருக்கென்று உங்கள் உள்ளத்தை கொடுத்து நீங்கள் ஆயத்தப்பட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பமா ஆயத்தப்படுங்க, குடும்பமா ஆயத்தப்படுங்க. ஆண்டவரே, நான் கடைசி காலத்துல என் மனைவி கைவிட்டு விடக்கூடாது, என் கணவன் கைவிடப்பட்டக்கூடாது, என் பிள்ளைகள் கைவிடப்பட்டக்கூடாது. ஆண்டவரே, குடும்பமாய் உடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. குடும்பமாய் உடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். கடைசி காலம் அன்பு ஜனமே, கடைசி காலம் வந்திருக்கிறது. கடைசி காலம். இன்னைக்கு பண பிரியர்கள் பெருகிக் கொண்டிருக்கிறாங்க. பணத்துக்காக எதுவுமே செய்யலாம், என்னவும் செய்யலாம்னு சொல்லி பணத்துக்கு அடிமைப்பட்டு கொலை, பலதரப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நானும் நீங்களும் தேவ பிள்ளைகளாக புத்தி தெளிந்த புத்தி, ஆமென், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நாங்கள் ஆயத்தப்பட்டு இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ வந்தாகும் ஆண்டவருடைய சமூகத்துல நாங்கள் பிரவேசிக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கணும். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம். சர்தை சபைக்கு ஆவியானவர் யோவானுக்கு வெளிப்படுத்தின காரியம். வெளிப்படுத்தின 3வது அதிகாரம். ஆவியானவரை நீ மாத்திரம் வெளிப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் 336வது பக்கம். வெளிப்படுத்தின விசேஷம் 3. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்றும் பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்துக்கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டிய
உள்ளங்கள் நிறைய இருக்கிறது. மனம் திரும்ப வேண்டிய சபைகள் நிறைய இருக்கிறது. இன்றைக்கும் ஆயத்தம் இல்லாத சபைகள் இருக்கிறது. நாம் நினைக்கிறோம் உயிருள்ளவர்களாக தான் நாம் இருக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், ஊழியங்களை செய்கிறோம். நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், உயிர் உள்ளவர்களாக இருந்தும் செத்தவர்களைப் போல இருக்கிறீங்க. அந்த காரியங்களை உங்களிருந்து எடுத்து போடுங்க. ஹல்லேலூயா. உங்கள் ஜெபத்தை அனல் மூட்டிக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஜெபத்தை பெருக்கிக் கொள்ளுங்க, வேத வாசிப்பை பெருக்கிக் கொள்ளுங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுக்கிறத பழகிக் கொள்ளுங்க. உங்கள் ஜெப ஆவியை அனல் மூட்டிக் கொள்ளுங்க, அபிஷேகத்தை அனல் மூட்டிக் கொள்ளுங்க, அபிஷேகத்தை அனல் மூட்டிக் கொள்ளுங்க. கடைசி காலத்துல சாதாரணமான அபிஷேகம் எல்லாம் போதாது. ஒரு வித்தியாசமாய் கர்த்தர் எழுப்புதலின் அபிஷேகத்தை உங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் மூலம் மற்றவர்கள் ரட்சிப்பை காண வேண்டும், என் மூலம் மற்றவர்கள் எழுப்புதலை காண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற காரியம் 7வது வசனம் 8வது வசனம் வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் பலன் இருக்குன்னு யோசிக்காதீங்க. ஆண்டுடைய பலத்துல ஓட ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பலப்படுத்த ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சின்னவன்னு யோசிக்காதீங்க. சின்னவன் 1000 சிறியவன் பலத்தை ஆதியும் ஆவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறியவனை குப்பையிலிருந்து கர்த்தர் தூக்கி அவர் ராஜாக்கள் மத்தியிலே நிறுத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னால ஒண்ணும் முடியாது, என்னால பாட்டு பாட வராது, எனக்கும் பாட்டு பாட வராது, மூச்செடுத்து பாட முடியாது. ஆனா பாட முடியாத இந்த நாவலதான் கர்த்தர் பாடல்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னால பாட்டு பாட முடியாது, ஆனா கர்த்தர் எனக்கு தான் பாடல்களை தந்து பாட வைத்திருக்கிறார். இன்னும் பாட வைப்பார் என்பதை விசுவாசிக்கிறேன். நிறைய பாடல்களை எழுதி வைக்க கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க எனக்கு வயது போயிட்டு. கடந்த நாட்கள் ஆவியானவர் இந்த ஆராதனையில கூட இந்த விஷயத்தை வெளிப்படுத்தினாரு. எனக்கு வயது போயிட்டு நினைக்காதீங்க, எனக்கு வயது போயிட்டு நினைக்காதீங்க. ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்ததே ஆண்டவர் 75 வயசுல தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கண்ணாடி போட்டுட்டேன்னு யோசிக்காதீங்க, என் கைகால் நடுங்க ஆரம்பிட்டு யோசிக்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை கொண்டே உங்கள் குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்பியாக்கள், என்னால ஒன்றும் முடியாது, நான் பிளவிட்டுட்டேன்னு யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்த சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், எலியா ஒருவர் மாத்திரம் மீண்டிருந்தான். இஸ்ரவேல் தேவன் என்பதை கர்த்தர் பாகால் தெய்வத்துக்கு முன்பதாக காண்பித்தார். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் எலியாவுக்கு தெரியும் எங்களோடு இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அதனாலதான் இன்றைக்கும் நாங்கள் சொல்லுகிறோம் எலியாவின் தேவன் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன தெரியுமா, என்ன தெரியுமா? அவன் கொஞ்ச நாள் புத்தி இல்லாம ஓடி ஒழித்துக் கொண்டான். ஆனாலும் ஆண்டவர் அவனை ஆயத்தப்படுத்தின. ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவரை கேட்டு கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து தன்னை ஆயத்தப்படுத்தினான். ஆயத்தப்படுத்தி ஒரு புதிய பலத்தோடு ஆகாபடத்துல ஓடி ஒழித்துக் கொண்டவர் போய் சொல்றான், என்னை காண்பிப்பதற்கு ஆகாப வர சொல்லு, ஆகாபடத்துல போய் காண்பிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை புதிய பலத்தோடு பயன்படுத்த விரும்புகிறார். ஆமென். நீங்க புத்தி உள்ளவர்களா தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆயத்தமாக ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் மகத்துவம் உள்ளதாக இருக்கும். ஆமென்.
ஆமென். ஹல்லேலூயா. 10 கன்னிகையில 5 பேர் புத்தி இல்லாம போயிட்டாங்க. கடைசி காலத்துல நிறைய சபைகள் கைவிடப்படும். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய தேவ பிள்ளைகள் கைவிடப்படுவாங்க. நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல கைவிடப்படக்கூடாது. ஆமென். ஏன்னு சொன்னா ஆண்டவர் எங்களுக்கு தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் என் பிள்ளைகள் நான் வரும் வரைக்கும் விழித்திருக்க வேண்டும், ஆயத்தமாயிருக்கணும். ஹல்லேலூயா. நீ டயர்டாகி தூங்கிட்டா பரவாயில்ல. எங்களால ரொம்ப நேரம் விழித்திருக்க முடியாட்டி பரவாயில்ல. ஆனா புத்தி உள்ளதாய் ஆயத்தம் உள்ளவர்களாயிருங்க. ஹல்லேலூயா. அந்த 10 கன்னிகளுமே தூங்கிட்டாங்க பாருங்க. இப்பதான் அதை நினைவுபடுத்துறாங்க. 10 கண்ணையே ஆண்டவர் 10 பேருமே தூங்கிட்டாங்க தான். டயர்டு தான். நம்மளால உடம்புல ஏழாதான், நம்மளால முடியாதான். கொஞ்சம் அசந்து தூங்கிடலாம். ஆனாலும் 5 பேர் டயர்டாகி படுத்திருந்தாலும் அவங்க பக்கத்துல புத்தி உள்ளவர்களாக ஆயத்தம் பண்ணி எண்ணெயை வைத்திருந்ததுனால மணவாளன் கொஞ்சம் தாமதித்தாலும் வேகமா எழுந்து எண்ணெயை ஊற்றி விளக்க ஆயத்தப்படுத்திட்டு மணவாளனோடு போயிட்டாங்க. அவங்க மற்ற 5 பேரும் டயர்டாகி அவங்களோட தூங்கினாலும் புத்தி இல்லாம ஆயத்தம் இல்லாம வந்ததுனால அவர்களுக்கு போக முடியல. உண்மையா தூங்குனாங்க தான், ஆனா புத்தி உள்ளவர்களா செயல்பட்டதுனால தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசித்தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. 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 அதனாலதான் ஆண்டவர் கடைசி கால எழுப்புதலின் அக்கினி என்று ஒரு வார்த்தையை என்னை ஊழியர்களை பேசிக் கொண்டிருக்கிறார். ஆரம்ப காலத்துல எழுப்புதலின் அக்கினி உங்கள் வாழ்க்கையிலே ஊற்றப்படாவிட்டாலும் அன்பு தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கடைசி காலத்திலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனாலதான் நான் சொல்றேன், நான் சின்ன பிள்ளை நினைக்காதீங்க, நான் வயது போயிட்டு நினைக்காதீங்க. ஆண்டவர் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் யோவேலை கொண்டு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு பாடலை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு தேவ ஜனமாய், தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் புத்தி உள்ளவர்களாக ஆயத்தப்பட வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. ஆமென். ஆமென். அதனாலதான் எலியா தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டான். அவன் செப்பனிட்டு சொல்றான், நீங்க முன் வசனங்களை வாசிச்சீங்கன்னா பாகாலுக்கு பலிபீடத்தை கட்டினாங்க, அவங்க ஆயத்தமாகல. கண்டுகளை வெட்டி அவங்க வச்சுட்டு கூப்பிட ஆரம்பிச்சு இதெல்லாம் வருது, கையெல்லாம் கீறி கொண்டாங்க, கூப்பிடுறாங்க, இல்ல வரல. எலியாவுக்கு தெரியும் என் ஆண்டவர் உயிர் உள்ளவர் என்பது தெரியும். அவன் அவர் புத்தியாய் ஆண்டோடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணினான், வேண்டுதல் செய்தார். புத்தியாய் என்ன செய்வார்னு சொன்னான். அவருக்கு தெரியும், சும்மாலாம் போயிட்டு ஆண்டவர் தன்னை தேவனை காண்பிக்க மாட்டாரு. தன்னை இந்த பலிபீடத்தை செப்பனிடணும். அவனுக்கு புத்தி, அதுதான் புத்தி. பலிபீடத்தை செப்பனிட்டு ஆண்டவருக்கு ஏற்ற விதத்தில் அந்த பலிபீடத்தை ஆயத்தப்படுத்தினாதான் தேவன் என்னை வெட்கப்படுத்தாமல் அவருடைய அக்கினியை இந்த இடத்துல ஊற்றுவார் என்பதை தெரிந்ததினால அவன் புத்தியாய் தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தான். தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. பதில் கொடுத்து இன்றைக்கும் எலியாவின் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை ஆண்டவர் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க கவனிங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள்
நம்ம எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவர் சீசர்களை மத்திய 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். சீசர்களை முதலாவது கூப்பிட்டு அவர்களுக்கு பிசாசுகள் துரத்தவும் சகல வியாதிகளை நோய்களை நீக்கிறதுக்கும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாங்க. அதிகாரம் கொடுத்துட்டு அவர்களை எல்லா இடங்களும் புறப்பட்டு போய் நீங்க சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, ஜனங்கள் எல்லாம் சீசராகன்னு சொல்லி அந்த சீசர்களை ஆண்டவர் அனுப்பினாராம். முதலாவது சீசர்களை ஆயத்தப்படுத்தினார். பிறகு தன்னோட யாரையும் வச்சு கொள்ளல. ஆண்டவர் நிறைய இடங்களை கூட்டிக் கொண்டு போறார். ஆனா வெளியில போங்க போங்க, ஆண்டவர் இப்படி போங்க, நீங்க எல்லாம் கொண்டு போகாது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில இடங்களை சொல்றாரு ஆண்டவர் தியானிக்கும் பொழுது, ஒரு பட்டணத்துக்குள்ள பிரவேசிங்க, அதுல பாத்திரவானா இருந்தா அத பாத்திரவான் இருந்தா அந்த இடத்துல தங்குங்க. அவங்க பாத்திரவான் இல்லைன்னா காலில் உள்ள தூசியை கூட தட்டிட்டு நீங்க என்ன செய்யுங்க, அந்த இடத்துல இருந்து விலகிருங்க, போயிருங்க. நீங்களும் உங்களை ஆண்டவரை விட்டு பிரிக்கிற, உங்களை விட்டு விலக்குகிற எது இருந்தாலும் அதை விட்டு விலகி ஆண்டவருக்காக ஆயத்தப்படுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக காத்திருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு ஆண்டவர் நடத்துவார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த புத்தி எத்தனை பேருக்கு இருக்கு இல்லைன்றது ஆண்டவர் வருகையில தான் தெரியும். புத்தி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் எந்நேரமும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். என்று சொன்னால் திருடனை போல ஆண்டவர் வருவார். நீங்க ஆயத்தம் சொன்னா எப்படி? நாங்க விளக்கு ட்ரெஸ் பண்ணி இல்லை ஒரு விளக்க வச்சுக்கிட்டு ஆயத்தமா இருக்கிறதா? வடிவா புத்தியா நீங்க புரிந்து கொள்ளணும். காலையில மாலையில ஜெபம் பண்ணி வேதத்தை வாசித்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை ஆண்டவர் என்ன வேதத்தில் சொல்லியிருக்கிறாரு, ஏசப்பட பிள்ளைகள்லாம் எப்படியெல்லாம் வாழணும்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். பார்த்து மற்றவர்கள் சாட்சியா நாங்கள் வாழணும். மற்றவர்களுக்கு நாங்கள் சுவிசேஷம் சொல்லாட்டி கூட எங்களுடைய நடத்தைகளை பார்த்து அவர்கள் ஏசப்பாவை என்ன செய்யணும், பார்க்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு எந்நேரம் எனி டைம் ஆயத்தமாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. சபையை ஆயத்தப்படுத்துங்க. நீங்க ஆயத்தப்படுங்க, உங்கள் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க, சபைகளை ஆயத்தப்படுத்துங்க, வெளி ஜனங்களை ஆயத்தப்படுத்துங்க. தேவன் உங்களுக்கான திட்டத்தை சித்தத்தை எப்படி வைத்திருக்கிறாரோ அந்த சித்தத்துக்கு ஆண்டோட கரத்துல ஒப்பு கொடுத்து செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய சித்தத்தை ஆண்டவர் எங்களை கொண்டு நிறைவேற்ற வர ஆரம்பிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர் கேட்க கடவுள். நீங்க நினைக்கலாம், எங்களை புத்தி இல்லாத சொல்றியா, எங்களை புத்தி இல்லாம சொல்றியான்னு சொல்லி. ஆவியானவர் உணர்த்துகிற காரியம், ஆவியானவர் உணர்த்துகிற காரியம். எப்பொழுது ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும், புத்தி உள்ளவர்களா ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. உங்கள் மேல ஆவியானவர் கரிசனை வைத்திருக்கிறார். அதனாலதான் புத்தியாய் நடந்து கொள்ளுகிற கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு வருகிறது. எப்பொழுது ஆயத்தம் உள்ள பிள்ளைகளா இருக்கணும். சத்தியத்தை கற்றுக்கொள்ளணும், சத்தியத்தை பேசணும், சத்தியத்தை நாங்கள் கேட்கணும், சத்தியத்தின்படி நடக்கணும், சத்தியத்தின்படி மற்றவர்கள் என்ன செய்யணும், உருவாக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. ஆமென். எனவே தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிர்கொண்டு போகத்தக்கதாய் நாங்கள் தேவனுக்கு புத்தி உள்ளவர்களாய் தேவனுடைய வருகையை நாங்கள்
எதிர்கொண்டு போகும்படி, தேவனுடைய வருகையை நாங்கள் ஆயத்தப்படும்படி, போகும்படிக்கு புத்தி உள்ளவர்களாக நாங்கள் ஆயத்தப்படுவோம். ஆண்டவர் உடனே வெளிக்கிட்ட உள்ளவங்களாம் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போயிட மாட்டார். ஏதோ வானத்துல ஆண்டவர் பரலோகத்தை உண்டு பண்ணி இருக்கிறார்கள் அல்ல. ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை இந்த இடங்களுக்குள்ளே ஸ்தாபிப்பார். ஆமென். அதுதான் புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் என்று சொல்லுகிறது. ஆமென். ஒரு புதிய ராஜ்யத்தை கர்த்தர் உருவாக்குவார். இன்னைக்கு வானத்துக்கு மேல ஆண்டவர் இருக்கிறாரு, பூமிக்கு கீழே இருக்கிறாரு என்பதெல்லாம் அல்ல. ஆண்டவர் முதலாவது எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயம் அதுதான் ஆயத்தப்படணும். உங்களுடைய இருதயம் தகர்க்கப்பட்ட நிலையில இருந்ததுன்னு சொன்னா என் ஆண்டவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண முடியாது. அதனாலதான் உங்களுடைய இருதயங்கள் தகர்க்கப்பட்ட நிலையிலிருந்து செப்பனிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல ஆயத்தப்படுத்துங்கள். புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஆயத்தப்படுத்துங்கள். ஆவியானவர் எங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையின் அஸ்திவாரம் அசைக்கப்படும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எந்த காரியத்தை செய்ய ஆரம்பித்தாலும் புத்தி உள்ளவர்களாக செய்ய ஆரம்பித்தாங்க. ஆண்டோடைய சமூகத்திலிருந்து கேளுங்க, ஏசப்பா நான் இந்த வியாபாரத்தை தொடங்குறது உங்களுக்கு சித்தமா? ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேலைக்கு நான் போகிறது சித்தமா? ஆண்டவரே நான் இவர்களோடு பழகிறது உமக்கு சித்தமா? உமக்கு பிடிக்குமா? ஆண்டவரே எனக்கு எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைய நான் ஆயத்தப்பட்டு இருக்கணும். ஆமென். மற்றவரோடு சேர்ந்து நான் தூங்கிடக்கூடாது. தூங்கினா கூட விழித்திருந்துடணும். விழித்திருந்த சமூகத்தில் எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவனா இருக்கணும். அதற்கு நீங்க என்னோடு கூட இருங்க என்று சொல்லி ஆண்டோட கருத்துல ஒப்பு கொடுக்கணும். இவ்வளவு காலம் சில நேரம் தூங்கி இருக்கலாம். இவ்வளவு நாள் இவ்வளவு காலம் என்னுடைய அழைப்பு தெரியாம இருக்கலாம். இவ்வளவு காலம் யாரோடைய வார்த்தைக்கு யோசித்து பயந்து நீங்க எந்த காரியத்தை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மறுபடி வருகிறார் என்ற சத்தம் உங்கள் காதுகளில் துணிக்கப்படுகிறது. மறுபடியும் எழுப்பி தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்க ஆயத்தப்படுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஆயத்தப்படுங்க. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஏசப்பா நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக காத்திருக்கணும். பரிசுத்தம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்கணும். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே என்ன செய்வானா? ரட்சிக்கப்படுவான், ரட்சிக்கப்படுவான். நான் நிற்கிறேன் என்று சொல்லக்கூடாது. நான் கூட இந்த இடத்துல நின்று கொண்டு பெருமையா பேசுவனா இருந்தா வேலை சொல்லுது. நிற்கிறவர் விழுந்து போகாதபடிக்கு என்ன செய்யட்டும்? எச்சரிக்கையா இருக்கட்டும். இது எனக்கும் தான் இந்த வார்த்தை. நான் நிற்கிறேன் என்று பேசுகிறேன் அல்ல, நானும் எச்சரிக்கையாய் இருந்து முடிவு பரியந்தம் புத்தியுள்ள தேவ பிள்ளையாய் நான் ஆயத்தப்பட வேண்டிய அவசியமாயிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம்.